நாளை கார்த்திகை மாத முதல் வளர்பிறை முகூர்த்தம் என்பதால் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். தற்போது திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை நிலவரம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த பூ மார்க்கெட்டிற்கு திண்டுக்கலை சுற்றியுள்ள கிராமங்களில் பிரதான தொழிலே பார்த்தீங்கன்னா பூ விவசாயம் பண்றதுதான். திண்டுக்கலை சுற்றிய வெள்ளோடு, கலிக்கம்பட்டி, சின்னாலப்பட்டி, திருநாயக்கன்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, அதிகாரிப்பட்டி, கொசவப்பட்டி உட்பட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல பிரதான தொழிலே பூ விவசாயம் தான். இங்க நாள்தோறும் விளைவிக்கக்கூடிய பூக்களை விற்பனைக்காக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டுக்கு விவசாயிகள் இருசக்கர வாகனம், பேருந்து, கனரக வாகனங்கள்ல கொண்டு மார்க்கெட் கொண்டு வருவாங்க. இங்கிருந்து தமிழ்நாடு முழுவதுக்கும் பாண்டிச்சேரி, கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக பூக்கள் அனுபவிக்கப்படுகிறது. நாளைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் முதல் வளர்பிறை முகூர்த்தம் என்பதனால திண்டுக்கல் பூ மார்க்கெட்ல பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்திருக்குது. அதே நேரத்துல போன ஐப்பசி மாசத்துல முகூர்த்தங்கள் சரியில்லாத காரணத்தினால பூக்களின் விலை ரொம்ப கம்மியா இருந்தது. அதே தற்பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களா பாத்தீங்கன்னா சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கனால செடியிலே பூக்களை அழுகிருக்கு. இதன் காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டுக்கு பூக்கள் வரத்து என்பது குறைவா இருக்கு. சராசரியாக ஒரு நாளைக்கு 10 டன் பூக்கள் விற்பனைக்கு வரும். ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னாக்கா 5 டன் பூக்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு. இதன் காரணமாக மல்லிகைப்பூ 3000 ரூபாய் விற்கிது. ஒரு கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்கிது. அதாவது 800 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு மல்லிகைப்பூ தற்பொழுது 3000 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல முல்லைப்பூ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ 1200க்கு விற்கிது. கனகாம்பரம் வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 1500 ரூபாய்க்கு ஒரு கிலோ கனகாம்பரம் விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பட்டன் ரோஸும் பாத்தீங்கன்னாக்கா வரத்து சுத்தமா குறைவா இருக்கிறதுனால 500 ரூபாய்க்கு கிலோ விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஜெண்டு மல்லி பாத்தீங்கன்னாக்கா வாங்குறதுக்கு ஆள் இல்லாம குப்பையில கொண்டு குட்டுறாங்க. அந்த ஜெண்டு மல்லி தற்போது பாத்தீங்கன்னாக்கா கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூக்கட்டை பயன்படுத்தக்கூடிய சம்மங்கி வாங்குறதுக்கு ஆள் இல்லாம செண்டு கம்பெனிகளுக்கு அவங்க கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னாக்கா சம்மங்கி 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இப்போ ஐயப்பன் கோவில் சீசன்னால செவ்வந்தி பூ அதிக அளவுல விற்பனை ஆகும். இந்த செவ்வந்தி பூ பாத்தீங்கன்னா கிலோ 150 இருந்து 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இதே போல அதுல எல்லா பூக்களின் விலையுமே உயர்ந்திருக்கு. இதன் காரணமாக பாத்தீங்கன்னாக்கா பூக்களின் விலை அதிலே உயர்ந்திருக்குது. முகூர்த்த நாட்கள் முடிஞ்சதுமே இந்த பூக்களின் விலை குறைஞ்சிரும் அப்படின்னு வியாபாரி தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மழை இருக்குன்னு காரணத்தினால பூக்களின் வரத்து குறைவா தான் இருக்கு மார்க்கெட்டுக்கு. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.